Hi folks, welcome back to Pratap Chefs. ஸோ நம்ம இந்த வீடியோவில் என்ன பேச போகிறோன்னா, நான் என்ன பண்ணலான்னு பிளான் வச்சுருக்கேன் அண்ட் நம்ம மக்களுக்கு இந்த யூடியூப்பை ஏன் ஃபாலோ பண்ணணும். நான் ஷார்ட் ஃபிலிம் பண்ண போகிறேன். ஷார்ட் ஃபிலிமோட ஸ்டோரி எழுதிட்டேன். ஸ்டோரி போர்டு ஏஐ ஹெல்ப்பில் பண்ணலான்னு நினச்சேன். பட் என்னோடய ஃபீலிங்ஸும் அந்த என்ன சொல்கிறது ஏஐயோட அந்த ஸ்டோரியோட அந்த ஸ்டோரி போர்டும் மேட்ச் ஆக மாட்டேங்குது. மேபி என்னோடய கமாண்ட்ஸ் ப்ராப்பராக இருக்காது. ஸோ நானும் அந்த ஸ்டோரி போர்ட்ஸ் ஸ்க்ரீன் ப்ளே டிசைன் பண்ணி அதுக்கு டைம் டியூரேஷன் பண்ணி பண்ணலான்னு இருக்கேன். இது கொஞ்சம் லாங் ப்ராசஸ். இந்த லாங் ப்ராசஸில் உங்களோட ஹெல்ப் அண்ட் சப்போர்ட் எனக்கு தேவைப்படும். லைக் மெயின்லி சப்போர்ட் தான் தேவைப்படும். சப்போர்ட் இருந்துச்சுன்னா ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும். அந்த மோட்டிவேஷன் இருந்துச்சுன்னா என் ஷார்ட் ஃபிலிமை நான் டெலிவர் பண்ணுறதுக்கு கொஞ்சம் என்ன சொல்கிறது கரெக்டான பிளாட்ஃபார்ம் இருக்கும். கரெக்டான பிளாட்ஃபார்ம் எதை பற்றி சொல்கிறேன்னா, இப்போ நான் ஒரு கஷ்டப்பட்டு இவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட்னா அவ்வளோ இருக்காது. பட் தென் ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணுறதுக்கு ரொம்ப ப்ராசஸ் இருக்குது. அந்த ப்ராசஸ் எல்லாம் தாண்டி நான் ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணுறேன்னா அது பார்க்கறதுக்கு ஒரு ஆடியன்ஸ் வேணும். அந்த ஆடியன்ஸ் க்ரியேட் பண்ணி பில்ட் பண்ண தான் நான் இந்த யூடியூப் சேனலில் டெய்லி வீடியோஸ் போட்டுட்ருக்கேன். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் மை ப்ரைம் மோட்டோ. இதை தவிர நான் அந்த சீரீஸ் மூவிஸ் நான் பார்த்தது எனக்கு பிடிச்சிருந்தாலும் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுவேன். ஸோ இதுதான் நம்ம இந்த வீடியோவில் இப்போ வரைக்கும் பண்ணிகிட்டு இருக்கோம். இனிமேலும் அதுதான் பண்ணுவோம். அண்ட் கரெக்டான டைம், கரெக்டான சுச்சுவேஷன், கரெக்டான ஆப்பர்ச்சுனிட்டி வர்றப்போ நம்மளோட ஷார்ட் ஃபிலிம் க்ரியேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம். எனக்கு அந்த ஷார்ட் ஃபிலிம்க்கு கொஞ்சம் ட்ரான்ஸ்லேஷன் வேணும். லைக் ஒரு 34 to 20 ஏஜ் கேப் இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைம் டியூரேஷனில் நடக்கிற ஒரு ஷார்ட் ஃபிலிம் தான் அது. ஸோ நான் யோசிக்கிறேன் அது கூடிய சீக்கிரம் பண்ணால் தான் எனக்கும் நல்லது. ஸோ தட் நான் க்ரோ ஆகிறதுக்கு இல்லை அதே நினச்சி டேஸ் தான் பாஸ் ஆகும். ஏன்னா இந்த ஷார்ட் ஃபிலிம் ஆக்சுவலாக இந்த ஷார்ட் ஃபிலிம் எழுந்து ரொம்ப வருஷம் முன்னாடி லைக் முதல் காதல். ஓகே, முதல் காதல் வந்து ஷார்ட் ஃபிலிமோட பேருன்னு நினைக்கிறேன். லைக் அது வைக்குமா இல்லை ஃபர்ஸ்ட் யோசித்த பேர் வந்து மறவாமல் உன் காதலில் வாழ்கிறேன், மறைத்தாலும் மறவாமல் உன் காதலில் வாழ்கிறேன். இந்த ஷார்ட் ஃபிலிம் இந்த பேர் தான் நான் ஃபஸ்ட்டு இந்த ஸ்டோரி எழுதினப்போ வச்சிருந்து. பட் உங்களுக்கு இந்த ஒரு லைன்லேயே தெரிஞ்சிடும் உங்களுக்கு இந்த ஸ்டோரி என்ன, இந்த லவ் ஸ்டோரி பற்றி இதில் மேக்ஸிமம் என்ன இருக்கும்ன்ட்டு. பட் அதை ப்ராப்பரான ஸ்க்ரீன் ப்ளேயில் இது வரைக்கும் நீங்கள் பார்க்காத ஒரு கோணத்தில் காட்டணும்னு விருப்பம் எனக்கு. ஸோ அதுக்காக ஒரு ஆடியன்ஸ் நான் பில்ட் பண்ணோம். அதுக்கு உங்கள் எல்லோரோட சப்போர்ட் வேணும். நீங்கள் எப்படி சப்போர்ட் பண்ணுவீங்கன்னா இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி இதில் வியூஸ் வந்துச்சுன்னா எனக்கு ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும். ஓகே, என் ஷார்ட் ஃபிலிம் பார்க்க இவ்வளோ பேர் இருக்காங்கன்ட்டு. ஸோ அந்த ஒரு பில்ட் பண்ணோன்னா உங்களுக்கு என் மேலே நம்பிக்கை வேணும்னா ஓகே இவங்க சொல்கிறேன் நம்பிடுவாங்களா, இல்லை அதுக்கு நான் ப்ராப்பரான கண்டென்ட் பண்ணும். அந்த கண்டென்ட்டுக்கு இது ப்ராசஸாக தான் இருக்குது. ஓகே, உங்களுக்கு நல்லா தெரியும். இப்போ நான் வேலை பார்த்துன்னு தான் இருக்கேன், மும்பையில் இருக்கேன். பட் நான் பண்ண வேண்டியது எல்லாமே தமிழில் தான் பண்ணுறேன். ஏன்னா என்னோடய கோர் மைண்ட் செட்டும் நானே ஒரு தமிழ் சினிமா ரசிகன் தான். ஸோ நான் படம் எடுத்தால் அதில் தான் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணி எடுப்பேன்னு எனக்கு தோணுது. ஆனால் நான் தமிழ் படம் பார்க்குறப்ப ஹிந்தியில் இப்படி எடுக்கலாம், இல்லை ஹிந்தி படம் பார்க்குறப்போ அது தமிழில் இப்படி எடுக்கலான்ற ஒரு யோசனை எனக்கு தெரியும். ஏன்னா இந்த 2 லாங்குவேஜுமே நான் பேசுகிற பழகிற லாங்குவேஜ். ஓகேவா? லைக் என் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே தமிழ்லேயும் இருக்காங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் அண்டு ஆஃபீஸ் அதெல்லாம் ஹிந்தியில் இருக்காங்க. ஸோ இது ரெண்டுமே எனக்கு நல்லா வரும்னு நான் நம்புகிறேன். ஓகே, பட் ஒரு பர்சனாலே சினிமாவோ ஷார்ட் ஃபிலிமோ எடுக்கணும்னா இது ஒரே பர்சனால் முடிகிற காரியம் இல்லை. இது வந்து என்ன சொல்கிறது ஒரு டீம் ஒர்க் தான். ஸோ எனக்கு அந்த டீமும் பில்டு பண்ணணும். இப்போது அந்த டீம் பில்டு பண்ணுறதுக்கும் ஒரு என்ன சொல்கிறது என் பேரில் வாங்க நான் ஷார்ட் ஃபிலிம் பண்ணுறேன்னா அது காலேஜ் டைமில் மேபி நான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன், அந்த மாதிரி நடந்துருக்கலாம். பட் நான் காலேஜ் டைமில் மிஸ் பண்ணிட்டேன். காலேஜ் டைமில் காலேஜ் முடிஞ்ச நிறைய விஷயம் பண்ணியிருக்க வேண்டியது நான் பல சர்க்கம்ஸ்டான்சஸ்னால பண்ணலை, ஸ்கிப் ஆகிடுச்சு. ஓகேவா? பட் டெய்லி ஒரு யோசனை மைண்டில் இருக்கிறதுனா நான் டைரக்டர் ஆகணும், நான் படம் எடுக்கணுன்ற ஒரு யோசனை டெய்லி மைண்டில் ஓடிட்டே இருக்குது. எவ்வளோ நல்ல வேலை பார்த்தாலும், எவ்வளோ அப்ரிசியேஷன் எது வந்தாலும் நம்ம பேங்க் ஆஃப் த மைண்ட் இது ஏன் வேலை இல்லை, எனக்கு
பண்ண வேண்டிய வேலை வேறன்ற ஒரு யோசனை போயிட்டே இருக்குது. இதுக்கு முன்னாடி உங்களுக்கு சொல்லியிருப்பேன், கண்ட்ரி ப்ரூட்டுன்னு ஒரு யூடியூப் சேனல் இருக்குது, அதில் நான் ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருக்கேன். ஓகேவா? அந்த ஷார்ட் ஃபிலிமில் என்னை பற்றி, அந்த ஷார்ட் ஃபிலிம் பற்றி நிறைய விஷயம் அதில் என்னை பற்றி ஒன்றும் இருக்காது, இதில் ஷார்ட் ஃபிலிம் தான் இருக்கும். அந்த ஷார்ட் ஃபிலிமில் நான் ப்ராக்டிஸ் பண்ணதுக்கு ஒன்று எடுத்தேன். அண்ட் ஒன்றுயா ஓன் ஸ்டோரினா நானே எழுதின ஸ்டோரி அது எடுத்தேன். ஸோ அது எடுத்த பிறகு நான் கற்றுக்கின ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம என்ன சொல்கிறது, நம்மக்கிட்ட அந்த ஸ்கில் டெவலப் பண்ணணும். ப்ளஸ் அந்த ஸ்கில்ஃபுல் பீப்புளை நம்மளை நம்பி ஒர்க் பண்ணணும். நம்மளே எல்லாமே பண்ணால் அது 100% கரெக்டாக இருக்காது, அதோட அவுட்புட் அவ்வளோ கரெக்டாக வராதுன்னு எனக்கு தோணுச்சு. அதுக்காக தான் அது ஒரு கேப் எடுத்தேன். அந்த கேப் லாக்டவுன் முடிஞ்சு இப்போ ஒரு 3 வருஷம், இது ஆல்மோஸ்ட் 2025 ஆகிடுச்சு. அண்ட் பாஸ் அவுட் வந்து 2014. ஸோ ஆல்மோஸ்ட் 10-11 இயர்ஸ் நான் பாஸ் ஆகிட்டேன், மத்தலப் க்ராஸ் ஆகிடுச்சு, வெல்ல முடியலாம் வந்துச்சு வாங்க. ஸோ அப்பவும் என் ட்ரீம் நான் அச்சீவ் பண்ணலன்ற இந்த 10 வருஷம் 14 வருஷத்தில் டெய்லி ஒரு யோசனை இருக்குது. ஸோ இந்த ட்ரீம் அச்சீவ் பண்ணும், என்ன சொல்கிறது, இது ஒரே ஒரு லைஃப் தான் எனக்கு இருக்குது. ஓகேவா? இந்த ஒரு லைஃப்பில் நான் பண்ணணும்னு நினச்சது பண்ணல, அட்லீஸ்ட் ட்ரை பண்ணாமலே நான் போயிட்டேன்னா இட்ஸ் அதை விட லைக் ஃபீல் டெய்லி நான் பண்ணிக்கலாம்னு நினச்சதோட ஒரு வாட்டி பண்ணி பார்த்துடலாம். தோத்தாலும் அதில் ஜெயித்தோன்னா ஓகே, தோத்தாலும் பரவாயில்ல, நம்மளுக்கு ஒரு லைஃப் இருக்குது, அந்த லைஃப் வாழ்வோம். ஓகேவா? என்னோடய மென்டாலிட்டி அவ்வளோதான். ட்ரை பண்ணாமல் குவிட் பண்ணக்கூடாது, எப்படி இருந்தாலும் என்ன இருந்தாலும் ட்ரை பண்ணாமல் குவிட் பண்ணக்கூடாது. ஸோ அது ட்ரை பண்ணது தான் நான் கொஞ்சம் யோசித்து பிளான் பண்ணலாம். ஏன்னா மற்றவங்க மானிட்டரி எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வீடியோக்கே யாராவது எடிட்டர் வேணும்னா அந்த எடிட்டர் வந்து ஃபார் ஷூர் அவங்களோட ஒர்க் அதுவாக இருக்கும், அவங்க மானிட்டரி எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. அண்ட் நம்மள நம்பி ஆக்டர்ஸை நம்ம ஹையர் பண்ணோன்னா அவங்களுக்கும் மானிட்டரி பெனிஃபிட் ஏதாவது வேணும். இல்லை சும்மா வந்து நடிக்கிறேன்னா அது காலேஜ் டைமில் தான் நடக்கும், யாராவது காலேஜில் இருந்தால் இல்லை காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் அந்த மாதிரி நடக்கும். நம்ம இப்போ க்ரோ ஆகிட்டு வந்துட்டோம், நான் ஃப்ரெண்ட்ஸை என் ஃபேமிலி வரைக்கும் சொல்லலாம், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி வரைக்கும் சொல்லலாம், இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கள் எனக்காக பண்ணுவாங்க. பட் தென் அவங்களோட ஃபுல் விருப்பத்தோடு பண்ண மாட்டாங்க. அதுவே இஃப் சம்மன் இஸ் ஸோ இன்ட்ரெஸ்டட் அண்ட் தேர் ரெடி ஃபார், அவங்க ரெடியாக இருக்காங்க நம்ம கூட ஒர்க் பண்ணுறதுக்குன்னா அவங்களோட பெஸ்ட் தருவாங்க. நம்ம சொல்லிட்டோம் நம்ம கேட்டுட்டோன்ற ஒரு என்ன சொல்கிறது, கடமைக்காக பண்ணுறோம் இல்லை நான் கேட்டுட்டேன்னு பண்ணுறோன்றது அது டிஃப்ரெண்ட். அதுவே அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, அவங்க வில்லிங்காக பண்ணுறாங்கன்னா அவங்களோட பெஸ்ட் வருவாங்க. அதனால ஐ ஃபீல் என்னோடய ஷார்ட் ஃபிலிம் பெட்டராக வரும்ன்ட்டு. ஸோ என் ஷார்ட் ஃபிலிமோட ஃபர்ஸ்ட் வீடியோ லைக் ஷார்ட் ஃபிலிம் பற்றி அண்ட் ஏன் அந்த ஷார்ட் ஃபிலிம் பண்ணுறேன்ற பற்றி நான் பேசுகிறேன் இது. ஸோ இது நான் ஒரு ப்ளேலிஸ்ட் ஆக போகிறேன் நான் என் ஷார்ட் ஃபிலிம் பற்றி பேசுகிறத. ஸோ இதுக்கப்புறம் அதுக்குரிய ஸ்டெப்ஸு அண்ட் அதில் நான் எடுக்க போகிற இது எல்லாமே மத்தலப் நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன் இந்த ஷார்ட் ஃபிலிம்க்கு, இதுக்கப்புறம் நான் என் ஸ்டெப்ஸ் எப்படி இருக்க போகுது, நான் எப்படி என் கண்டென்ட் டெலிவர் பண்ண போகிறேன்னதெல்லாம் அடுத்த சில வீடியோஸ்லாம் வரும். அண்ட் நீங்கள் இதை ஃபஸ்ட் பார்க்குறீங்கன்னா இதுதான் என் ஃபஸ்ட் மை ஷார்ட் ஃபிலிம் ப்ராசஸ் வீடியோ பார்ட் 1. இதுக்கப்புறம் இந்த பார்ட் இன்க்ரீஸ் ஆகும். நான் யோசிக்கிறேன் 2026 ஜூலை என் பர்த்டேயில் அந்த ஷார்ட் ஃபிலிம் ரிலீஸ் பண்ணேன். அதுக்காக அந்த டார்கெட் வச்சு போகிறேன். அதுக்காக மானிட்டரி பெனிஃபிட், ஃபிசிக்கல் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ப்ளஸ் டீம் க்ரியேஷன். என் ஷார்ட் ஃபிலிம்க்கு என்றைக்கும் ஒரு டீம் வேணும், அது நான் க்ரியேட் பண்ணோம் அடுத்த ஒரு வருஷத்துக்குள்ளே. இன்றைக்கி ஜூலை 28 ஐ திங்க் ஸோ 28 இன்னைக்கு 28 அண்ட் இன்றைக்கி ஆஃப்டர்நூன் நான் இந்த வீடியோ போடுறேன். சீரியஸாக சொல்கிறேன், அடுத்த ஒரு வருஷம் தான் டைம் இருக்குது. இந்த 20 days யோசிக்கிறதுல போயிடுச்சு, பண்ணலாமா வேணாமா என்ன ஏது அது இதுன்ட்டு. பட் இதுக்கப்புறம் ப்ரொசஸில் தான் இருக்கும். இதுதான் ப்ரொசஸ்ட் ஃபர்ஸ்ட் வீடியோ. இதுக்கப்புறம் ரிவ்யூஸ் உங்களுக்கு வரும். அதுவும் ரிவ்யூவாக இருக்காது, இந்த ரிவ்யூஸ் குறிக்கிற ரிவ்யூஸாக இருக்காது. எனக்கு பிடிச்சிருந்து எனக்கு பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் அதில் என்ன ஃபீல் பண்ணுறேன் அது மட்டும் சொல்லுவேன். ஏன்னா நம்ம அந்த சைட் ஆஃப் மானிட்டரி ஆர் ரீச் கேட்கல. பட் என்னோடய ரீச் என்னென்னா ஆடியன்ஸ் வேணும். ஸோ தட் நான் ஷார்ட் ஃபிலிம் பண்ணுறப்ப இப்போ எல்லோரும் படம் பண்ணுறது வந்து அந்த ஆடியன்ஸ்க்காக தான். ஓகேவா?
அவங்களுக்குள்ள அந்த கலருக்கு, அவங்களுக்குள்ள அந்த ஸ்டோரி பில்ட் பண்ணுற திறமை இருக்குது. அந்த திறமை அவங்க டெலிவர் பண்ணி சில பேர் பார்ப்பாங்க, பல பேர் பார்ப்பாங்க. அந்த ஒரு விருப்பத்தில் தான் எல்லோரும் அவ்வளோ கஷ்டப்பட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ அதே மாதிரி எனக்கு என்னால் சீரியஸாக சொல்கிறேன், இந்த நினைப்பு டைம் வேஸ்ட் ஆகுது. ஐ அக்ரி, நான் தான் டைம் வேஸ்ட் பண்ணுறேன், நான் தான் கொஞ்சம் டிலே பண்ணுறேன். ஏன்னா நான் கான்ஃபிடென்ட் கியர் பண்ணல. பட் இப்போவும் நான் களத்தில் இறங்கலைன்னா அது அப்புறம் கடைசி வரைக்கும் நான் ஃபீல் பண்ணிட்டே தான் இருக்கணும். ஸோ இனிமேல் என்னோடய மூவ்ஸ் லைக் பண்ணுறதில்ல. நான் அந்த ஷார்ட் ஃபிலிமுக்காக இது பண்ணேன், இந்த ஷார்ட் ஃபிலிமுக்காக இது பண்ணேன் அன்னு உங்களுக்கு எல்லாம் அப்டேட் தருவேன். இந்த ப்ளேலிஸ்ட்டில் தான் எல்லாமே ஆட் பண்ணுவேன். அது லாங்கர் வீடியோவாக இருக்கும். மேபி நான் சக்ஸஸ் ஆனாலும் ஃபெயில் ஆனாலும் அடுத்த July 8, 2026 இன்கேஸ் அந்த ஷார்ட் ஃபிலிம் இந்த வீடியோ இந்த சேனலில் ரிலீஸ் ஆகலைன்னா இந்த ப்ளேலிஸ்ட்டில் உங்களுக்கு தெரிஞ்சிடும் நான் என்ன தப்பு பண்ணேன், என்ன கரெக்ட் பண்ணேன்ட்டு. ஸோ எஸ், இது எனக்கு இந்த வீடியோ நான் உங்களுக்காக பண்ணுறேன், ரீச் ஆகிறதுக்கு பண்ணுறேன்னு இல்லை. இது எனக்கே நான் வச்சுக்கிற ஒரு என்ன சொல்கிறது, இப்போ ஒரு பிளாட்ஃபார்மில் நம்ம கமிட்மெண்ட் கொடுத்துட்டோன்னா அது பண்ணி காட்டணுன்ற ஒரு வெறி வரும். ஸோ நான் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். ஐ ஹோப். அண்ட் உங்களுக்கு ஷார்ட் ஃபிலிமில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அண்ட் நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால், உங்களுக்கு தமிழ் தெரிஞ்சிருந்தால், நீங்கள் மும்பை எங்கேயாவது இருந்தீங்கன்னா நீங்கள் கமெண்ட்ஸ்லேயோ இல்லை என்னை ரீச் பண்ணணுன்னு நினச்சா இன்ஸ்டாகிராம்லேயோ இல்லை எங்கேயோ ரீச் பண்ணுங்கள். ஸோ தட் நம்ம கொலாபரேட் பண்ணி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் உங்களுக்கு கம்ஃபர்டபுள் இருந்தால் நம்ம டீமில் ஒர்க் பண்ணலாம். ஓகேவா? டீமாக. ஏன்னா எனக்கு ஒரு 2 எடிட்டர் வேணும், 2 தமிழ் அண்ட் 2 ஹிந்தி அசிஸ்டன்ட் டைரக்டர் வேணும். அப்புறம் நம்மெல்லாம் சேர்ந்து கண்டென்ட் அண்ட் அதெல்லாம் க்ரியேட் பண்ணி அதுக்கப்புறம் ஆக்டர்ஸு அப்புறம் ஸ்டோரி போர்டு க்ரியேட் பண்ணி அதெல்லாம் பண்ணுவோம். இது என்னோடய ஃபர்ஸ்ட் வீடியோ. நான் ஸ்டோரி மட்டும்தான் எழுதி வச்சுருக்கேன். அந்த ஸ்டோரி ரொம்ப வருஷமாக எழுதி வச்சுருக்கேன். ஒரு ஃபுல் ஃப்ளெஜ் ஷார்ட் ஃபிலிம் அண்ட் ஒரு மினி வெப் சீரிஸ். இது ரெண்டுமே நான் லைக் ஷார்ட் ஃபிலிம் ஃபர்ஸ்ட் மறைத்தாலும் மறவாமலும் காதலில் வாழ்கிறேன் என்ற ஷார்ட் ஃபிலிம் வந்து நான் ரொம்ப வருஷம் முன்னாடி நான் காலேஜில் இருக்கப்போ எழுதின ஷார்ட் ஃபிலிம். ஓகே. செகண்ட் வந்து நான் ஃபர்ஸ்ட் டைம் சரி ஒரு டீம் க்ரியேட் ஆகிடுச்சு, அந்த டீம் வச்சு நம்ம ஒரு வீடியோ க்ரியேட் பண்ணலான்னு நினச்சி எழுதின ஸ்டோரி தான் ஓரியோ பேர் தான் ஓரியோ. ஏன்னா ஓரியோ எபிசோட் சாக்லேட் தான் டைட்டில், சாக்லேட். ஓகேவா? ஸோ அந்த வெப் சீரிஸ் பேர் சாக்லேட். ஹோப் இது ரெண்டுமே நான் உங்களுக்கு டெலிவர் பண்ணி ஆகுவேன். அதுக்கப்புறம் என் மைண்டில் பெரிய படங்கள்லாம் இருக்குது, பட் இது வந்து ஒரு அஸ்திவாரமாக இருக்கும்ன்ட்டு நான் நினைக்கிறேன். ஸோ ஹோப் இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கும் இன்கேஸ் இந்த வீடியோவில் நான் சொல்லுவது என்னென்னா, நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணுன்னு நினைக்கிறப்ப ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க, டிலே பண்ணாதீங்க. டிலே பண்ணிங்கன்னா உங்களுக்கே தெரியாமல் பல மாதம் இல்லை பல வருடம் அப்படியே போயிடும். பட் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணாமல் அங்கேயே தான் இருப்பீங்க. ஈவன் இந்த யூடியூப் வீடியோ க்ரியேட் பண்ணுன்ட்டு நான் 2018 லைக் மதன் கௌரி அவங்கெல்லாம் ஸ்டார்ட் ஆனாங்களா, மதன் கௌரி, பிளாக் ஷீப், அப்புறம் மங்கி என்னது அதான் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அந்த மங்கி அதெல்லாம் அவங்க எல்லாம் ஸ்டார்ட் பண்ணப்போ நானும் ஸ்டார்ட் பண்ணியிருப்பேன். அந்த வீடியோ கூட என் ஹார்ட் டிஸ்கில் இருக்கும். பட் அது போஸ்ட் பண்ணல, ஏன்னா ஒரு மாதிரி ஷை ஃபீல் ஆகும், ஒரு மாதிரி ஏதாச்சும் சொல்லுவாங்க இருக்கும். பட் இப்போது அந்த ஷை ஃபீல் அதெல்லாம் விட்டுட்டு ஒரு வருஷம் என் ஷார்ட் ஃபிலிமுக்காக பியூராக ஒர்க் பண்ண போகிறேன். அந்த ஒர்க் பண்ணுறது என்ன ஒர்க் பண்ணியிருக்கேன்ட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணுவேன். ஹோப் அது ரீச் ஆகுதோ ஆகலையோ என்னோடய ப்ராசஸ் உங்களுக்கு டெலிவர் ஆகும். ஸோ ஹெல்ப் மீ, சப்போர்ட் மீ. ஸோ தட் ஹெல்ப் மீனா மானிட்டரி அவங்கக்கிட்ட யார்கிட்டையும் எதிர்பார்க்க மாட்டேன். பட் என்ன சொல்கிறது, ஒரு சப்போர்ட் நான் உங்ககிட்ட இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன். 4 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணதுக்காகவே எனக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷன் கிடச்சி நான் வந்து திருப்பி ஸ்டார்ட் கிடச்சிச்சு. அதே மாதிரி ஒரு சப்ஸ்கிரைபரும் இங்கே வந்தாங்கன்னா, ஒரு சப்ஸ்கிரைபரும் லைக் பண்ணாங்கன்னா, லைக் பண்ணியோ ஷேர் இட்ஸ் யுவர் சாய்ஸ். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாங்கன்னா அது ஒரு என்ன சொல்கிறது, மனசில் ஒரு எனர்ஜி க்ரியேட் பண்ணும். ஓகே பண்ணுவோம் மக்கள் பார்க்குறாங்க. ஸோ அது ஃபார் ஷுர் என் அடுத்த 8 ஜூலைக்கு டெலிவர் ஆகும்னு நினைக்கிறேன், நம்புகிறேன்.
உங்களோட சப்போர்ட் முக்கியம். நீங்கள் எவ்வளோ தூரம் இந்த வீடியோ பார்க்குறீங்களோ, நீங்கள் எவ்வளோ தூரம் உங்களுக்கு நிஜமாக சொல்கிறேன், நீங்கள் உங்களுக்கு என்ன சொல்லணுமோ உங்கள் கமெண்ட்ஸில் சொல்லலாம். ஸோ தட் நான் அதை இம்ப்ரூவ் பண்ணுவேன். எங்கே இம்ப்ரூவ் பண்ணணும், என்ன இம்ப்ரூவ் பண்ணணும், என்ன கற்றுக்கணும், என்ன பெட்டர் பண்ணணுன்ட்டு எல்லாம் நான் இங்கே கற்றுக்குவேன். அண்ட் உங்களுக்கும் சொல்லுவேன் நான் இது கற்றுக்குறேன்ட்டு. ஓகேவா? ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள். இவ்வளோ தூரம் இந்த வீடியோ பார்த்துருக்கீங்கன்னா ஃபார் ஷுர் நீங்கள் இப்போ பார்த்துருக்க மாட்டீங்க. ரொம்ப வருஷம் கழிச்சு இந்த வீடியோ பண்ணி ரொம்ப வருஷம் கழிச்சு தான் பார்ப்பீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய். ஹேவ் அ குட் டே.